வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நம்மளோட ஃபாலோவர் நிர்மலா சரவணன் அவங்க கேட்ட குஷ்கா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சி பூ எல்லாத்துலயும் 5 போட்டுருவோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். 5 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா பிரவுனா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி போட்டுருங்க. புதினா மல்லியை நல்லா வெங்காயத்தோட வதக்கி விடுங்க. அப்பதான் குஷ்கால வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். 3 தக்காளி நல்லா இது போல ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த கப்பல அரிசி எடுத்தோமோ அதே கப்பல 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிரை விஸ்க் போட்டு நல்லா கலக்கி ஊத்துங்க. அப்பதான் திரிஞ்சு வராம இருக்கும். பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவு தண்ணி ஊத்துங்க. அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா வடிகட்டி இதுல போட்டுருங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மெதுவா இது போல கலக்குங்க. அப்பதான் அரிசி உடையாம இருக்கும். நடுவுல அப்பப்ப இது போல லைட்டா கலக்கி விடுங்க, அடிப்பிடிக்காம இருக்கும். நான் 2 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன். குஷ்கால தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நல்லா இது போல மிக்ஸ் பண்ணிட்டு லெவல் பண்ணி விட்டுருங்க. குஷ்கால பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க தம் போடணும். 10 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு தம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க. உடனே ஓபன் பண்ணாம 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா ரைஸ் நல்லா பல பலன்னு உதிரியா இருக்கும். இந்த குஷ்காவை சாப்பிட அமெரிக்கால இருக்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க மக்களே.